பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அவங்களோட கிரிக்கெட் டீமை வந்து பார்த்தோம்னா பிளேயிங் கிரிக்கெட்டுக்கு அவங்க ட்ரைனிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்க பண்ணும்போது பார்த்தோம்னா அவங்க ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்றது தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு வீரர்களுமே வந்து அவங்களோட மிலிட்ரி ட்ரைனிங்கை அந்த ஒரு கிரிக்கெட் டீமுக்கு ட்ரைனிங்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரியல. அவங்க ஏன்னா மற்றபடி நம்ம கிரிக்கெட் ட்ரைனிங்னாலே வந்து பார்த்தோம்னா கிரவுண்டில் போய் நல்லா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு பந்து போட்டோ, ஒரு பேட்டிங் பண்ணியோ, அல்லது ஃபீல்டிங் பண்ணியோ, அல்லது கீப்பிங் பண்ணியோ, இந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்பயுமே ஒரு ட்ரைனிங் பண்ணணுமே தவிர, இவங்க என்னன்னா மிலிட்ரியில் அந்த மலை ஏறுறது, அந்த கல்லை தூக்கி போடுறது, அந்த கயிறு ஏறுறது, அந்த ரோட்டில் ரன்னிங் ஓடுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்க வந்து பார்த்தோம்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு தெரில. ஒருவேளை ஃபிட்னஸுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு மைண்டில் தோணுது. அது என்னன்றதை எனக்கும் தெரியல. அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? கிரிக்கெட் விளாடணுன்னா அவங்க ஜெயிக்கணும் அப்படின்டா, அவங்க போய் ஒரு கட்டத்தில் நல்லா ட்ரைனிங் பண்ணணும், நல்லா 4, 6 அடித்து பழகணும். ட்ரைனிங் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது ஒரு கிரிக்கெட்டுக்கு அடுத்தடுத்து ஒரு முன்னேற்பாடை எடுத்து கொடுக்கும். ஆனால் இவங்க இப்படி பண்ணது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன் இப்படி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இப்படி செஞ்சாங்க அப்படின்றது தெரியல எனக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தடவை பாகிஸ்தான் டீம் வேர்ல்டு கப்பு ஜெயிச்சா அவங்களோட நிர்வாகம் வந்து நாங்கள் 80 லட்சம் வந்துட்டு ஒரு வீரர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்காக இவங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது. ஹார்ட் ஒர்க் இதில் பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம அந்த இதில் பண்ணணும். போய் கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணால் தானே ஒரு நல்ல நிலைமையில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.